செருபாபேல் திரும்ப ஆலயத்தை கட்ட போறார். அது ஒரு சாதாரணமான காரியமா? பாபிலோன் ராஜா அதை தீக்கிரையாக்கினான், எருசலேமை தீயிட்டான், பாழாக்கினான். திரும்ப வராங்க, தலைக்கல்லோடு வராங்க. என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு கல் இருக்கு, ஒரு நூல் இருக்கு. கல்லையும் நூலையும் வச்சுட்டு சர்ச்சு கட்ட வராங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வேற இதுல என்ன இருக்கு? வேற ஒண்ணு இல்ல. கர்த்தர் சொல்றார், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. ஆமா, எதிர்ப்புகள் ஒரு பெரிய பர்வதமா இருக்கு. நீ சொல்லு, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அதாவது என்னுடைய ஆசை விருப்பம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேர் பார்க்கணும், இவ்வளவு பேர் கேட்கணும் இல்ல, ஆண்டவர் பார்க்கிறவங்க எல்லாம் சாட்சி ஆகணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த சர்ச்சில் வந்து அப்படி சின்ன பிள்ளையா இருக்கணும், விளையாடிட்டு இல்ல, சொல்லுங்கிறத என்ன செஞ்சிடணும் தெரியுமா? சொல்லுங்க, சொல்லிடணும். அதை அறிக்கை பண்ணும்போது நம்ம அறியாம அதுல ஒரு நம்ம சொல்ற 5 வார்த்தையில 2வது உள்ள விழுந்துரும். ஆமா, அதை 2வது வாட்டி சொல்லும் போது எக்ஸ்ட்ரா 2 விழும். அவர் 3-4 வாட்டி சொல்லும் போது 5 விழுந்துரும். நான் சொல்றது புரியுதா? அப்படிதான் ஆண்டவர் வந்து வசனத்தை வந்து நமக்கெல்லாம் மனப்பாடமே ஓடாது. ஹல்லேலூயா. எப்படி ஓடி இருந்தா எங்கேயும் ஓடி இருப்பேன். படிச்சுட்டு போனதுதான் வரும், ஆனா தெரியாது. சில ஐயோ இங்க நிக்குது, இங்க வர மாட்டேங்குது, எங்க வர மாட்டேங்குது, எங்க கையில வர மாட்டேங்குது, இங்க நிக்குது, இங்க இருக்கு இருக்கு. கரெக்டா எப்போ வரும் தெரியுமா? எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வரும் தெரியுமா? கரெக்டா வந்து நிக்கும். வா எழுது, எங்க எழுது, இங்க நிக்குது, வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் வந்து வசனத்தை வந்து அப்படி சொல்ல வச்சுட்டே இருப்பார். சில டைம் திடீர்னு ரூம்ல ஒய்ஃப் வந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பா. நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அப்படி கண்ணாடி முன்னாடிலாம் நின்று சொல்லுவேன், இப்படி கர்த்தர் உன்னை. அவர் பயந்து ஸ்டார்டிங்லாம் பயப்படுவான். அப்புறம் ரைட் ரைட், என்ன மெசேஜ் ஓடுதோ அப்படிமா. அவன் அந்த வசனத்தை சொல்ல 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 நமக்கு தெரியாது, அது உள்ள விழுந்துரும். சில நேரத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போதே நம்ம வாயில, நம்மள அறியாமல அந்த வாயில அந்த வார்த்தை வரும். வசனத்தை சொல்லணும். ஆமென். இந்த நாளிலே ஆமென், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எது எது உங்களுக்கு பர்வதமா இருக்கு அதை எல்லாத்தையும் எழுதுங்க, எழுதுங்க. அதை பார்த்து சொல்லுங்க, அவர் வரது வரைக்கும் தான், அவர் வரது வரைக்கும் தான். Glory, glory.